நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையிலும் ஜெபிக்க கூடியிருக்கிற நம் மத்தியிலே தேவன் அசைவாடும்படியாக, அவர் நம் மத்தியிலே இறங்கி பிரசன்னமாகும்படியாக அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி அசைவாடுவீராக ராஜா. இந்த காலை வேளையிலும் ஜெபிக்க கூடியிருக்க எங்களை ஒரு விஷயம் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நீர் சுத்திகரிப்பீராக ராஜா. எங்களுக்குள்ளாக இருக்கிறவைகளை நாங்கள் ஆண்டவரை வெளியிலே கலைச்சி வைத்துவிட்டு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க எங்கள் கிருபை தருவீராக. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் இருக்கிற குற்றங்கள், எங்களில் இருக்கிற பாவங்களை ஒரு விசை சுத்திகரித்து கழுவுவீராக ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளைப் போல இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவரே, எங்களால் ஒன்றுமில்லை அப்பா, நாங்கள் ஒன்றுமில்லை. எங்களை முழுவதுமாய் உங்கள் சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை சுத்திகரிப்பீராக ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்துவீராக ராஜா. உங்கள் சமூகத்தில் நிற்பதற்கு, உங்கள் சமூகத்தில் நின்று ஜெபிப்பதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக தகப்பனே. நாம் கேட்போமா ஆண்டவரே, எங்களை ஒரு விசை தகுதிப்படுத்துமாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்திகரியும் நாதா, என்னை சுத்திகரியும் நாதா. சுத்திகரியும் நாதா, என்னை நிந்திருரத்தால் உள்ளம் பூரமாக என்னை சுத்திகரித்திடுமே. நிந்திருரத்தால் உள்ளம் பூரமாக என்னை சுத்திகரித்திடுமே, என்னை சுத்திகரித்திடுமே. சுத்திகரியும் நாதா, என்னை சுத்திகரியும் நாதா. சுத்திகரியும் நாதா, என்னை சுத்திகரியும் நாதா. நிந்திருரத்தால் உள்ளம் பூரமாக என்னை சுத்திகரித்திடுமே. நிந்திருரத்தால் உள்ளம் பூரமாக என்னை சுத்திகரித்திடுமே, என்னை சுத்திகரித்திடுமே. சுத்திகரியும் நாதா, என்னை சுத்திகரியும் நாதா. சுத்திகரியும் நாதா, என்னை சுத்திகரியும் நாதா. நிந்திருரத்தால் உள்ளம் பூரமாக என்னை சுத்திகரித்திடுமே. நிந்திருரத்தால் உள்ளம் பூரமாக என்னை சுத்திகரித்திடுமே, என்னை சுத்திகரித்திடுமே. எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு முன்பதாய் நிற்க எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே.
எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே. எங்களுக்குள்ளா இருக்கிற, எங்கள் இருதயத்திற்குள்ளா இருக்கிற எல்லா விதமான அசுத்தங்களை தேவரீர் உமது திரு ரத்தத்தினால் கழுவுவீராக ராஜா. ஆண்டவரே, உமது பிரசன்னத்தை உணரக்கூடாதபடிக்கு, ஆண்டவரே உமது சமூகத்திலே நிற்கக்கூடாதபடிக்கு எங்களுக்கு தடையாய் நிற்கிறவைகளை எங்கள் இருதயத்திலிருந்து நீர் அகற்றுவீராக. எங்கள் சிந்தனைகளிலிருந்து நீர் அகற்றுவீராக. உம்மை விட்டு தூரமாய் சென்றிருந்தால் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையிலே எங்களை அப்பா நீர் உமது ஆண்டவரே சமூக தண்டையிலே கிட்டி சேர்த்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. மீண்டும் ஒரு விஷயம் அதை பாடுவோமா? சுத்திகரியும் நாதா, என்னை சுத்திகரியும், சுத்திகரியும், சுத்திகரியும் நாதா, என்னை சுத்திகரியும் நாதா. நின் திரு இரத்தத்தால் உள்ளம் பூரமாக என்னை நின் திரு இரத்தத்தால் உள்ளம் பூரமாக என்னை சுத்திகரித்திடுமே, என்னை சுத்திகரித்திடு. நின் திரு இரத்தத்தால் உள்ளம் பூரமாக என்னை சுத்திகரித்திடுமே, என்னை சுத்திகரித்திடுமே. எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம், ஆனாலும் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆனாலும் எங்களிலே ஒரு சுத்த இருதயம் உண்டாயிருக்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. உமது திரு ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தமாக்குவீராக ராஜா. எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களிலே எவ்வளவு குற்றங்கள் குறைகள் இருந்திருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறீர். கடந்த வாரங்களையும் கடந்த மாதங்களையும் வருடங்களையும் நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய நீதிக்கு நீர் எங்களுக்கு சரி கட்டாமல் ஆண்டவரே, நீர் கிருபையா எங்களுக்கு அநேக நன்மையான ஈவுகளை செய்திருக்கிறீர் ராஜா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துவோமா? நம்மளுடைய நீதிக்கு சரி கட்டாமல், நம்மளுடைய நீதி நியாயத்திற்கு அவர் சரி கட்டாமல் அவர் கிருபையாய் நம்மளுக்கு இறங்கி இருக்கிறார் அல்லவா? எவ்வளவு ஈவுகள், நன்மையான ஈவுகளை நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார். அந்த நன்மையான ஈவுகளை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் நல்லவராய் இருந்திருக்கிறீர். நாங்கள் நல்லவர்கள் அல்ல, ஆனால் நீர் நல்லவராக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என்னில் நாடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. என்னில் நாடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே
நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்ற சுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் நன்றி எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்ற சுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நன்றி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காய் நன்றி ராஜா. நீர் எங்களுக்கு செய்த எண்ணி முடியாத நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த உயர்வுகளுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. நீர் தந்த இந்த உயர்வுகளுக்கோ, நீர் செய்த இந்த நன்மைகளுக்கோ நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. ஆனாலும் எண்ணி முடியாத ஆண்டவரே நன்மைகள், விவரிக்க முடியாத உமது கிருபைகளை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே,
சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி, ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினி தாங்கினி, ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி, ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி, தகுதியில்லை, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம். நீர் நல்லவர், கரங்களை உயர்த்தி. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே,
வர்ணிக்க முடியாத அற்புதங்கள், எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். விவரிக்க, நீ செய்த நன்மைகளை விவரிக்க முடியாத ஆண்டவரே. வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. எத்தனை சூழ்நிலைகளை கர்த்தருடைய கரம் நம்மளை காத்திருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆங்கிலத்தில் இந்த வசனம் சற்று வித்தியாசமாய் இருக்கும். I will lift up my eyes to the hills. அங்க ஒரு பிரேக் இருக்கும். I will lift up my eyes to the hills. அடுத்த வரி எப்படி இருக்கும்னா ஒரு கேள்வி போல இருக்கும். Where does my help come from? என் ஒத்தாசை எங்க இருந்து வருகிறது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த ஒத்தாசை எனக்கு நன்மை செய்கிற ஒரு ஒத்தாசை. எந்த நேரங்களிலே அந்த ஒத்தாசை எனக்கு உதவியா இருக்கிறது என்று சொன்னால், நான் மலைக்கு மேலே ஏறும் பொழுது எனக்கு அது ஒத்தாசையா இருக்கிறது. நான் மலையில் இருந்து சறுக்கும் பொழுதும் அதே கரம் தான் எனக்கு ஒத்தாசையா இருக்கிறது. மலை ஏறும் பொழுது நமக்கு அடி சறுக்கு வருது ஆகும் தான். ஆனாலும் அவருடைய கரம் பின்னிலே இருந்து நம்மளை தாங்குகிறது. பின்னலாய் அவருடைய விரல்கள் நம்மளை தாங்குகிறது. நாம் உயர போகும் பொழுது பின்னிலே இருந்து அது நம்மளை உந்தி தள்ளுகிறது. நாம் சறுக்கும் பொழுது அது பின்னலாய், அந்த விரல்கள் பின்னலாய் நம்மளை காத்து கொள்ளுகிறது. அந்த தேவனுடைய கரம் உயர்மலையாயிருந்தாலும் சமவெளிகளாயிருந்தாலும் அவருடைய கரம் நம்மளை தொடர்ந்து தாங்குகிற கரமாக இருக்கிறது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரும், தீங்கு என்னை அணுகாது. துச்சன பிரவாகம் சூழ்ந்திட வென்றாலும் துளியும் என்னை நெருங்கா. எந்த பக்கம் வந்தாலும் தீங்கு என்னை அணுகாது. துச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெரும். சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டேன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். நான் உயர போனாலும் உயர்மலையோ, நான் கீழே விழுந்தாலும் சமவெளியோ, இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை. முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை. முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும். சறுக்கலாய் தோன்றும்
மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு. ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் உள் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் எந்த நிலையிலும் ஹல்லேலூயா. நாங்கள் எந்த நிலையில இருந்தாலும் உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் முழங்காற்படியிட்டு தெய்வ சன்னிதானத்தில் கொஞ்ச நேரம் நம்மை நாமே தாழ்த்தி மீண்டும் ஒரு விசையாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமாக. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு புதிய அர்ப்பணிப்போடு கூட என் வாழ்க்கையில் நான் ஆண்டவரை பல முறை நாம் சந்தித்திருக்கிறோம். பல சூழ்நிலைகளுக்குள் கடந்து வந்திருக்கிறோம். சில நேரத்தில் பலவீனத்தில் நாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தது உண்டு. நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்தது உண்டு. தேவன் நம்மிடத்தில் தமது வார்த்தையை கொண்டு பேசும்போது நாம் எத்தனையோ முறை கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய அர்ப்பணிப்புகளில் இருந்து நாம் வலுவியும் போயிருக்கிறோம். உணர்த்துதலின் பெயரில் அல்ல, உன்னதோடு கூட இருக்கிற நெருக்கமான அனுபவத்தோட கூட மனைவி தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது போல சபை கிறிஸ்துவுக்கு இந்த நாளில் கீழ்ப்படியட்டும். அன்றைக்கு பவுல் எழுதும்போது சொன்னார், சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகள் தங்கள் கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று. இன்றைக்கு நாம் சபையாக
மணவாளன் கையிலே நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் வெவ்வேறு நோக்கத்தோடு வாழ்ந்தால் எப்படி அவ்விடத்திலே பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்குமோ, கிறிஸ்துவோடு கூட சபைக்கு கருத்து வேறுபாடுகள் இராதபடி நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே அவர் சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆதியிலே அவரிடத்திலே எதிர்பார்ப்புகளே இல்லாமலே நம்மை ஒப்பு கொடுத்தோம். உயிர் போனாலும், உடைமைகள் போனாலும், உறவுகள் போனாலும், இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி நாம் அர்ப்பணித்தோம். காலங்கள் உருண்டோடும் போது நாம் அவரிடத்தில் அதிகமாய் எதிர்பார்த்து இவைகளெல்லாம் குறைவுபட்டிருக்கிறது என்று சொல்லி நம்முடைய ஆதி அர்ப்பணத்திலிருந்து நாம் குறைந்து போகாதபடிக்கு ஒரு விசையாய் மீண்டுமாய் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். யாரும் நம்மை உந்தி தள்ள வேண்டாம். We know where we slip. எங்கே நாம் சறுக்கினோம் என்பதை நாம் அறிந்து மீண்டும் ஒரு விசையாய், என் அருமையானவர்களே, உபவாசம் என்பதே தேவனிடத்தில் நெருங்குவதுதான். இன்றைக்கு அநேகர் உபவாசம் என்பது தேவனை நிர்பந்திப்பது என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள். நாம் அவரை நிர்பந்தித்து காரியத்தை பெற்றுக்கொள்ள உபவாசம் அல்ல, அவரிடத்தில் நெருங்குவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆதியில் கொண்டிருந்த அன்பை என் வாழ்க்கையில் நான் எங்கே விட்டேனோ, ஆரம்பத்தில் கொண்டிருந்த தாகத்தை நான் எங்கே விட்டேனோ, இரவெல்லாம் அதிகாலையெல்லாம் விழித்து ஜெபிக்க இடமில்லாதிருந்த போதும், சமைக்கும் இடங்களிலும், வீட்டின் வராண்டாக்களிலும், மாடியிலும், தெருக்களிலும், நாம் போகும் எவ்விடத்திலும் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்த அந்த உன்னத அனுபவம் சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியை அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமேசம் சாக தேவாருள் செய்யுமே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமேசம் சாக தேவாருள்
பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடமே. ஆண்டவரே கழுவும் திருரத்த எந்தெந்த பகுதியெல்லாம் கழுவ வேண்டுமோ ஆண்டவரிடத்தில் கேட்போம். கழுவுங்க ஆண்டவரே. எவையெல்லாம் கழுவப்பட வேண்டுமோ ஆண்டவரே என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை ஈசோப்புல்லால் சுத்திகரியும், அப்பொழுது சுத்தமாவேன். எனக்குள் எழும்புகிற எல்லா சுயத்தையும், எனக்குள் எழும்புகிற எல்லா மாம்சத்தின் எண்ணங்களையும் இந்த காலை வேளையிலே உம் பாதத்தில் வைத்து விடுகிறேன் ஆண்டவரே. உடையாத கடின பகுதிகள் எல்லாம், உடையாத கடின பகுதிகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக வைத்து விடுவோமே. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அர்ப்பணங்களையும், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதலையும், அவர் நமக்கு விதித்த பிரமாணங்களை கடைபிடிக்கும்படியாக எவைகளெல்லாம் மீறி இருக்கிறோமோ, எவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த எல்லையை கடந்து நிற்கிறோமோ, ஆண்டவரை மீண்டும் உம்முடைய எல்லைக்குள்ளே நிற்போம் சுவாமி. ஒப்பு கொடுத்து தனித்தனியாக நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் தனிமையை ஆராய்ந்து பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் வெளிச்சத்தில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமாக. படிந்த தூசிகள், இடரலாய் நிற்கிற கற்கள், நம்முடைய வாழ்க்கையை தடம்புறம் பண்ணின பலவிதமான உலக காரியங்கள், அவர் நமக்கு முன்பதாக அமைதியாய் நம்முடைய அர்ப்பணத்தை அவர் கூர்ந்து கவனிக்கிறார். அவர் நம்மிடத்துல கேட்காத பல விஷயத்தை நம்ம வாய் திறந்து அவர்கிட்ட சொன்னோம்ல, நாமவே முன் வந்து சொன்னோம் பல விஷயங்களை. இன்றைக்கு நிறைவேற்ற முடியாதபடிக்கு ஆண்டவருக்கு நாம் பண்ணின பொருத்தனைகள், ஆண்டவருக்கு முன்பதாய் நாம் அறிக்கையிட்டவைகள், செய்து முடிப்பேன் என்று சொல்லி அவருக்கு முன்னாய் நாம் வாய் திறந்து சொன்னவைகள் எல்லாத்தையும் ஒரு விசை தேவ சமூகத்தில் நினைவு கூறுவோமாக. Connect yourself with God. Connect yourself with God. Oh Jesus. என்னை நானே ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா.
நம்முடைய அர்ப்பணத்தை வேறு ஒருவராலும் கெடுக்க முடியாது. தேவனோடு உள்ள உறவை வேறு ஒருவராலும் கொடுக்க முடியாது. ஆண்டவரோடு இருக்கிற உறவை இந்த நண்பகல் வேளையிலே புதுப்பித்துக் கொண்டு சொல்லுவோம். Oh Jesus, oh Lord, உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தே, நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தே. என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினா. என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினா. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதளத்தின் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா, ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியா நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என் உள்ளம் இறக்கும். ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகளாய் திகழ அக்கினி என் உள்ளம் இறக்கும். வசனம் இருக்கு தெரியுமா? ஆண்டவர் தினந்தோறும் காலையில் கொடுக்குற வசனத்தை எடுத்து கொஞ்சம் குக் பண்ணுங்க. குக் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் பிரசங்கம். சரியா? குக் பண்ணாமல் அந்த வசனத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அரிசி, பருப்பு, பச்சை மிளகா, பூண்டு, புளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் தட்டில் வச்சுட்டு சாப்பிட முடியுமா? முடியாது. தியானம் பண்ணி ரெடியாக வரணும். என்னைக்கோ சொல்லிகிட்டே இருக்கேன், அந்த ஒரு புலி வரப்போகுது ஒரு நாள். ஒரு ஆளுக்கு பிடிச்சி முன்னாடி முட்டு அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நம்மை மிகவும் நேசிக்கிற, அதே போல் என்னால் அதிகமாக நேசிக்கப்படுகிற ஒரு ஊழியக்காரர், அருமையான பாஸ்டர் டேனியல் நம் நடுவில் இருக்கிறாங்க.
அவங்க வேளச்சேரி பகுதியிலே ஒரு திருச்சபையை வைத்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல, அவர்களுக்கு அநேக மிஷன் ஸ்தலங்கள் உண்டு. அவங்க பேசிக்காக மினிஸ்ட்ரி தொடங்கும் போது மிஷனரியாக துவங்கினார்கள். பின்பு ஆண்டவர் ஒரு குட்டி ஸ்தாபனத்தை ஆயத்தப்படுத்த தேவன் கிருபை தந்திருக்கிறார். அதிகமான நாட்கள் பிரயாணங்களில் இருப்பாங்க. சபையையும் ஆண்டவர் நடத்த கிருபை தந்திருக்கிறார். அதே போல் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்லேயும் முன்பு அவர்கள் நான் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ஒரு பொறுப்பில் இருந்தோம். மீண்டும் அவர் வரும் காலங்களிலும் புதிய பொறுப்புகளை எடுத்து செய்ய ஆண்டவர் கிருபை தருவாராக. பாஸ்டர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்க ஜெபம் நடத்தினாலும் பிரசங்கம் பண்ணாலும் அவங்க வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், வசனம் இருக்கும். அந்த வசனத்தை பேசுகிற ஆளை பார்த்த உடனே அது என்னமோ தெரில, எனக்கு ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். அவங்க கூட நான் எப்போதுமே நம்முடைய சபையில் இதுவரையும் செய்தி கொடுத்த எல்லாரும் அவர்கள் பிரசங்கம் என்னை தொட்டு இருக்கிறது. எப்பெல்லாம் யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது என்ன அது தொடுதோ அவங்கள எப்படியாகிலும் சர்ச்சை கூப்பிட்டு வந்துடுவேன். ஏனென்றால் அது நிச்சயம் உங்களையும் தொடும். ஆமேன். ஆகவே இந்த வேளையில் அருமையான பாஸ்டர் டேனியல் அவர்கள் திருமணமாகி 2 மகன்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவங்க வீடு பல்லாவரம், செய்கிற ஊழியங்கள் வேளச்சேரி. அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இப்பொழுதும் பாஸ்டர் டேனியல் முன்பதாக வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். Praise the Lord. Hallelujah. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அருமையான பாஸ்டர்ஸ் நல்ல ஜெபத்தில் நம்மை நடத்தினார்கள். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களெல்லாம் கேட்டு அதற்கேற்ற பலனை தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ பாஸ்டர்ஸ். இன்றைக்கு உங்களோடு கூட என்னை கிருபையாய் தயவாய் அன்பாய் ஏற்றுக்கொண்டதற்காக 2 ஊழியர்களுக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதையாச்சும் செய்யணும்னா வசனத்தை அனுப்பி செய்கிறார். Amen. If at all God wants to do something, He sent forth His word. Amen. வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறவர், வார்த்தையை சொல்லி உருவாக்குகிறவர். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் தேவ வார்த்தை நம்மை நோக்கி வர வேண்டும். ஒரு விஷயம் அப்படியே கரமயத்தை கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு தேவையான வார்த்தையை என்னோட பேசுங்க. ஆண்டவரே, என்னை உருவாக்குகிற வார்த்தை, என்னை உருமாற்றுகிற வார்த்தை, என்னை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, என்னை சுகப்படுத்துகிற வார்த்தை, எனக்கு உதவி செய்கிற வார்த்தை, என்னை அடுத்த நிலைக்கு உந்தி தள்ளுகிற உம்முடைய வார்த்தையை இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நீர் தொனிக்க பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். என்னோட பேசுங்க, எங்களோட பேசுங்க ஆண்டவரே. அடுத்த 1 மணி நேரம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில கர்த்தர் பலமாய் கிரியை செய்கிற நேரமா இருப்பதாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள ஆழமாய் கிரியை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த நாளுக்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தேவன் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தையை நான் சொல்லி உங்களோடு கூட நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க ஆவலாய் ஆயத்தமா இருக்கிறீங்க? நிச்சயம் கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். You are going to restore everything. ஆமென். அதற்காக என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் வைத்த வார்த்தைகளை நான் வாசித்து தொடர்ந்து நாம் செய்திக்கிறாராய் நாம் கடந்து போகலாம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். இந்த வார்த்தையினுடைய இந்த கான்டெக்ஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியும். நான் அதெல்லாம் பேச போறதில்லை, நமக்கு நேரம் இல்லாததுனால நான் குறிப்பாய் அந்த பகுதியை மாத்திரம் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனத்துடைய
கடைசி பகுதியை நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன். அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். அல்லேலூயா. சேர்ந்து வாசிக்கலாமா அந்த பகுதியை? விசுவாசிக்கிறவங்க சேர்ந்து விசுவாசத்தோட வாசிங்க பாப்போம். அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க, சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்ளுவேன். I will restore everything. சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்ளுவேன். ஆமென். இந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு தெரியும், அதனால அதுக்குள்ள போக வேணாம். தாவீது தேவ சமூகத்துல முறையிடுறார், விண்ணப்பம் பண்றார். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ பயப்படாத. You are going to restore everything. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறாய். ஒன்றும் மிஸ் ஆக போறதில்லை, எதுவும் தவற விட போறதே இல்லை. அந்த சூழ்நிலை நமக்கு தெரியும். கூட அவர்களுக்கு பலன் இல்லை, அப்படிதானே? ஒருவேளை இன்றைக்கு நம்மிலே யாராகிலும் ஒருவர் நம்முடைய குடும்ப சூழ்நிலை, நம்முடைய ஆவிக்குரிய நிலை, அல்லது பொருளாதார நிலை, அல்லது நம்முடைய வணிக அலுவலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இவைகளினால பாரப்பட்டு நெருக்கப்பட்டு, ஒருவேளை வெளியில நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கலாம், உள்ள அழக்கூட பலன் இல்லாமல், லிட்டரலா என்ன செய்யறது, எதிர்காலம் எல்லாம் இருண்ட நிலையில, எப்படி ஏது எங்க என்ன எதுவும் தெரியாத நிலையில, ஒருவேளை நம்மில யாராகிலும் இங்க இருந்தா, கர்த்தர் உங்களுக்கு சொல்ற காரியம், you are going to restore everything. நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளத்தான் போகிறீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவங்களை நீங்க இழந்ததை போல இருக்கலாம், அவங்களுடைய சூழ்நிலை உங்க கையை விட்டு போனது போல இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, you are not going to miss anything, you are going to restore it. நீங்கள் திருப்பிக் கொள்ளத்தான் போகிறீர்கள். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவேன். அல்லேலூயா. விசுவாசத்தோட சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போறீங்க. ஆமென். you are not going to miss anything. எதையும் தவற விட போறது இல்லை. ஆமென். ஒருவேளை உங்க ஜெப வாழ்க்கை முன்னால மாதிரி இல்லாம இருக்கலாம். அப்ப நல்லா ஜெபிச்சேன் பிரதர், அப்ப நல்லா ஃபாஸ்ட் பண்ணேன், இப்ப என் ஃபாஸ்டிங் லைஃப் மிஸ் ஆயிருச்சு, என் பிரேயிங் லைஃப் மிஸ் ஆயிருச்சு, என்னுடைய பைபிள் ரீடிங் ஹாபிட் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, you are going to restore it back. அதை நீங்கள் திருப்பிக் கொள்ளத்தான் போகிறீர்கள். அல்லேலூயா. கொரோனாவுக்கு முன்னால என் பிசினஸ் நல்லா போச்சு, இப்ப எல்லாரும் சொல்றது போல கொரோனாக்கு பிறகு பிசினஸ் கொஞ்சம் டல் ஆயிருச்சு அப்படின்னு மத்தவங்க சொல்லலாம். நீங்க சொல்ல போறதில்ல, சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம், அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அதுக்கு பிறகு நான் 3ஆம் வசனத்திலிருந்து திரும்ப வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 6வது வசனத்துக்கு போயிருவோம். 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 6வது வசனம். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும், சேர்ந்து சொல்லலாமா, அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும், அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். அல்லேலூயா. ஆமென். King has appointed an officer, அப்படிதான் இங்கிலீஷ் பைபிள்ல இருக்குது. ஒரு பிரதானிய, ஒரு அதிகாரிய நியமிச்சு ராஜா சொல்றான், இவ 7 வருஷத்துக்கு முன்னால இந்த ஊரை விட்டு போனா, என்றைக்கு போனாலோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வர அவளுடைய வருமானம், அவளுடைய வயலின் பலன் அத்தனையையும் நீ திருப்பி கொடுக்கணும்.
அல்லேலூயா. இப்ப 3ஆம் வசனத்தை வாசிக்க. ஒருவேளை 6ஆம் வசனம் மட்டும் வாசிச்சோன்னா கொஞ்சம் பேருக்கு புரியாம இருக்கலாம். 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இது எலிசாவின் நாட்கள்ல நடந்த ஒரு சம்பவம். எலிசா அடிக்கடி போகிற ஒரு வீட்டினுடைய அந்த ஸ்திரீயினுடைய ஒரு சம்பவம் இது. 3ஆம் வருஷம் பாருங்க, இல்லைன்னா முதல் வசனத்திலிருந்தே வாசிச்சிடலாம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தான். நிறைய பேருக்கு இந்த சம்பவம் தெரியாம கூட இருக்கலாம். ஒருவேளை நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சு இருக்கலாம். 7 வருஷம் ஒரு பஞ்சம் வருது. அதனால ஊழியத்துக்கு உதவியா இருந்த அம்மா இந்த அம்மா. அதனால அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, திருக்க சொல்றாரு, நீ எங்கேயாச்சும் போய் பழச்சிக்க, பஞ்சத்தினால நீ என்ன கூடாது, பாதிக்கப்பட கூடாது. 7 வருஷம். எலியாவின் காலத்துல 3 வருஷம், எலிசாவின் காலத்துல எத்தனை வருஷம் பஞ்சம்? 7 வருஷம் பஞ்சம். 2ஆம் வசனம், அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து. ராமன் சொல்லுங்களேன். தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி. கொஞ்சம் பக்கத்துல பார்த்து கேளுங்க, பாஸ்டர் சொல்றபடியெல்லாம் செய்யறோமா? தேவ மனுஷன் சொல்றபடியெல்லாம் செஞ்சா ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த ஸ்திரீக்காக ஸ்தோத்திரம். அப்படியே என்ன பண்ணிட்டாங்களா? இல்லையே, நியூஸ் எல்லாம் பார்த்தா பஞ்சம் வரா மாதிரி தெரியலையே, அப்படிலாம் சொல்லல. தேவ மனுஷன் சொன்னதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. சொல்லுங்க. தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம், இப்ப 7 years ஓடிடுச்சு, 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. இங்க பஞ்சலாம் சரியாயிருச்சு. புரியுதுங்களா? இப்ப கான்டெக்ஸ்ட் புரியுதுங்களா? சரியா. 3ஆம் வசனம், 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட போனாள். கேட்க போனா. இப்ப 7 வருஷம் ஊரை விட்டு போயிட்டா. அவ வீடு என்னாச்சு, அவள் வயல்வெளி என்னாச்சு என்ன தெரியாது. இப்ப யார் இருக்கிறாங்க, அதை யார் ஆண்டுகிறாங்க, அது யாரோட கேப்சருக்குள்ள வந்துருச்சு, எதுவும் தெரியாது. இப்ப 7 years பேக் திரும்ப வந்து, ஆஃப்டர் 7 years ராஜா கிட்ட போய் முறையிடுறா. இந்த மாதிரி நான் போயிட்டேன், என் வயல்வெளி, என் வீடு, அப்படி பேச ஆரம்பிக்கிறா. என்ன ஆகுது பாருங்க. அந்த நேரத்தில் 4ஆம் வசனம், அந்த நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனா இருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்னான். இந்த ராஜா எலிசாவை பார்த்ததில்லை, ஊழியத்தை பார்த்ததில்லை. அதனால கேயாசி கிட்ட கேட்கிறாரு, அந்த தேவ மனுஷன் எவ்வளவு பிரம்மாண்டமான ஊழியெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லி கேட்போம் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப கேயாசி என்ன பண்ணிட்டு இருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு. என்ன சம்பவத்தை சொல்றாரா, இந்த ஸ்திரீயும் மரித்து போன அந்த வாலிப அந்த பிள்ளைய உயிராக்கின சம்பவத்தை என்ன பண்ணிட்டு இருக்காரு கேயாசி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த வசனம் பாருங்க, விவரமாக சொல்லி. 5ஆம் வசனம், செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது. சொல்ற நேரம். வாட் a coincidence. பக்கத்துல சொல்லுங்க, இதெல்லாம் கோஇன்சிடென்ட் இல்ல, சொல்லுங்களேன், காட்ஸ் இன்சிடென்ட். This is not coincidence, this is God's incident. Hallelujah. கர்த்தர் நியமிக்கிறது. ஆமென். என்ன இது பாருங்க, அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகி அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள் தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன் தான் என்றார். பாருங்க, என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இந்த அம்மா வந்துருச்சு கரெக்டா. அப்ப சொல்ல, ராஜா ராஜா நான் சொன்னல, அந்த அம்மா இதுதான், இந்த பையன் இதுதான், நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பாருங்க, நேரடியாவே சாட்சி வந்துருச்சு. ஆனா இந்த அம்மா எதுக்கு வந்திருக்கு, இதெல்லாம் இந்த அம்மாக்கு தெரியாது. இந்த அம்மா எதுக்கு வந்திருக்கு? ஒருவேளை இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியாம நீங்க யாராச்சும் வந்திருக்கலாம். உங்களுக்கு திரும்ப தர கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. பாஸ்டர் மாசம் வான்னு சொல்றாரு, 2-3 மாசமா போல, இந்த மாசமாச்சும் போயிருவோம்னு சொல்லி வந்திருக்கலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அழைத்து வந்திருக்கிறார். உங்களுக்கு திருப்பி தர கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த அம்மா தற்செயலா வருது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனா ஆண்டவர் பின்னால ஒரு பெரிய திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. முறையிட வேண்டிக் கொள்ள வந்த நேரத்தில் கேயாசி சொல்றாரு, நான் சொன்னல அந்த ஸ்திரீ இவதான், நான் சொன்னல அந்த பையன்
இவதான். இப்ப இவ என்ன கேக்குறா? தான் நிலத்தை, தான் வீட்டை, தான் உரிமைய கேக்குறா. அவன் என்ன பண்ணிருக்கலாம்? ராஜா இந்த வீட்டை வச்சுக்க, சரி நீ விட்டுட்டு போன வீடு உனக்கு தான், நீ விட்டுட்டு போன நிலம் உனக்கு தான் சொல்லி இருக்கலாம். ஆனா என்ன சொல்றாரு? 7 வருஷமா இந்த நிலத்தினுடைய பலன், 7 வருஷமா இந்த வீட்டு இந்த காரியத்தினுடைய அத்தனை ஆசீர்வாதத்தையும் இவளுக்கு திரும்ப தர வேண்டும் என்று சொல்லி அதை சரி செய்ய, அதை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு அதிகாரியை ராஜா நிர்ணயித்தார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து, ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தேடி வந்திருக்கிற ராஜாதி ராஜா, சர்வலோகத்தின் ராஜா உங்களுக்காக நீங்கள் இழந்ததை உங்களுக்கு திரும்ப தரும்படியாய் ஒரு அதிகாரியை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்காக பரிந்து பேச, உங்களுக்காக வாதாட, உங்களுக்காக காரியங்களை செயல்படுத்தி உங்களிடத்தில் கொண்டு வர ராஜா ஒரு பிரதானியை ஏற்படுத்தி இருக்கிறார். ராஜா ஒரு ஆபீசரை ஏற்படுத்தி இருக்கிறார். உங்கள் காரியம் ஜெயமாய் மாறும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, நான் திருப்பி கொள்ளுவேன். I will restore it back. ஆமென். 3வது வசனம். இதெல்லாமே ஒரே சம்பவத்தை நான் வித்தியாசமான வசனங்கள்ல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 3வது வசனம். 2 ராஜாக்கள் இல்ல, ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம். Prophetical book of Amos chapter 9 verse 14. ஆமோஸ் 9வது அதிகாரம் 14வது வசனம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழ ரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நான் என்ன பண்ணுவேன்? இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். 15ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவது இல்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. I strongly believe this is a prophetical message for someone here. இந்த செய்தியானது உங்களில் யாரோ, உங்களில் ஒரு சிலருக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாய் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. I always believe in the prophetical messages of God. தேவன் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தைகளை, தீர்க்கதரிசன செய்திகளை நான் நம்புகிறவன், அதையே பேச ஆசைப்படுகிறவன். அதனாலதான் எங்க போனாலும் ஆண்டவரே, நான் 1000 வார்த்தை பேசுறதை காட்டிலும், நான் படிச்ச தியாலஜியை ஒப்பிச்சுட்டு வரதை காட்டிலும், நீங்க சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு போதும் ஆண்டவரே, அதை சொல்லிட்டு வந்தா போதும், அது ஜனங்களுக்கு கிரியை செய்யும் சொல்லி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையை இன்றைக்கு இப்பொழுது உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். You are going to restore it. நீங்கள் திருப்பிக் கொள்ளத்தான் போகிறீர்கள். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை பொருளாதாரத்தில் இழந்திருந்தா பொருளாதாரம் திருப்பப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஒருவேளை சரீர ஆரோக்கியத்தை இழந்திருப்பீர்களானால் இன்றைக்கு தேவன் தாமே உங்க ஹீலிங் ரெஸ்டோர் பண்ணுவாராக, உங்கள் சரீர ஆரோக்கியத்தை திரும்ப தருவாராக. ஆமென். You have to resist. பிசாசினால அல்லது வயசாயிருச்சு எனக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நாமளே ஏத்துக்கிறது இல்ல. வியாதியை எதிர்க்க பழகணும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார். என் வயது திரும்பவும் வாழ வயது போல ஆகும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா, ஆமென். I'm going to restore my health. I'm going to restore my finance. Amen. I'm going to restore my children. I'm going to restore my ministry. I'm going to restore my spiritual habits. Hallelujah. ஆவிக்குரிய பழக்கங்களை திருப்பிக் கொள்ள போகிறேன். முன்னாலலாம் அதிகாலையில் எழுந்து ஜெபிச்சேன் பாஸ்டர், இப்ப முடியல. இன்றைக்கு கர்த்தர் அதை திருப்பி தருவாராக.
ஆமென். முன்னால உபவாசம் போட்டு பகல் ஃபுல்லா பைபிளை வாசிச்சேன். இப்ப 2 அதிகாரம் 3 அதிகாரம் வாசிச்சாலே தூக்கம் வந்துருது. இன்றைக்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை திரும்ப தருவாராக. முன்னால நான் தேவ சமூகத்துல காத்திருந்தா வெளிப்பாடுகள் வரும், தரிசனங்கள் வரும். இப்ப அதெல்லாம் இல்ல, எழுந்துட்டத போல உணர்றேன். இன்றைக்கு கர்த்தர் அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை மீண்டும் தருவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவா 4 காரியங்களை வேதத்துல திருப்பிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்னு, ரெஸ்டோரேஷன் ஆஃப் டைம் அண்ட் இயர்ஸ். காலங்களும் வருஷங்களை கர்த்தர் திரும்பி தருவார். அல்லேலூயா. யோவேல் 2 அதிகாரம் 25 தெரியும்ல நமக்கு. வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் பலனை கர்த்தர் உனக்கு திரும்ப சொல்லுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வருஷங்களின் பலன். சத்தமா சொல்லுங்க, வருஷங்களின் பலன். அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு 7 வருஷத்தோட பலன் வந்தது இல்ல? அல்லேலூயா. நான் அப்ப இருந்த நிலைமையில எங்கேயோ போயிருக்கணும் பிரதர், ஆனா இப்ப ஏதோ இப்படி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்த வருஷங்களின் பலனை உனக்கு திரும்ப தருவேன். ஆமென். ஏதோ ஒரு பூச்சி அதை அரிச்சிருச்சு, ஏதோ ஒரு புழு அதை தின்னுடுச்சு, ஆனா இனியும் அதை பேசிக்கிட்டே இருக்க போறது இல்ல. அந்த வருஷங்களின் பலனை, அந்த வருஷங்களின் பலனை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு திரும்ப தருவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். God is going to restore the years. அதாச்சு ரெஸ்டரேஷனுக்கும் ப்ராக்ரஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாச்சு முன்னேறி போறதுக்கும் திருப்பி கொள்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை முன்னேற்றி அனுப்புறது இல்லை, உனக்கு திரும்ப தருவேன், நான் ரெஸ்டோர் பண்ணுவேன். அதாச்சும் 2 பேர் நடக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒன்னா நடந்துட்டு போறோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில என்னால நடக்க முடியல, ஆனா என் கூட நடந்தவர் என்ன பண்ணிட்டாரு? முன்னால போயிட்டாரு. இப்ப நான் என்ன ஆயிட்டேன்? பின் தங்கிட்டேன். வியாதியோ பலவீனமோ ஃபைனான்சியல் ப்ராப்ளமோ something has happened in my life and I stagnated in my progress. ஆனா என் கூட வேலை ஆரம்பிச்சவர், என் கூட படிப்பு ஆரம்பிச்சவர், என் கூட மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சவர், என்ன மாதிரியே ஒரே சர்ச்ல வளர்ந்தவர், அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் முன்னேறி போயிட்டே இருக்கிறாரு. ஆனா நாங்க ஒன்னாதான் ஆரம்பிச்சோம், ஒரே பிரேயர் டீம்ல தான் இருந்தோம், ஒன்னாதான் இருந்தது. பட் something has happened. ஏதோ ஒரு பச்சைக்கிளி, ஏதோ ஒரு பட்டுப்புழு என் வருஷத்தின் பலன் என்ன ஆகிருச்சு? பட்சித்து போட்டுடுச்சு. இப்ப என்னால என்ன ஆகல? முன்னேற முடியல. ஐ அம் ஸ்டாக்னேட்டட். நான் இங்க தங்கிட்டேன். ஆனா என் கூட இருந்தவர் எங்க போயிட்டாரு? முன்னால போயிட்டாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னால இருக்காரு, பைனான்சியல்ல முன்னால இருக்கிறாரு, ஹெல்த்ல முன்னால இருக்கிறாரு, ஃபேமிலி சிச்சுவேஷன்ல முன்னால இருக்கிறாரு. ஆனா எல்லாத்துலயுமே நான் எப்படி இருக்கேன்? இப்போ பின்தங்கி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? திரும்ப ரெஸ்டோர் பண்ணுவேன். இப்ப நான் தங்கிட்டேன், ஆனா ப்ராக்ரஸ்ன்றது என்ன தெரியுமா? இப்ப தங்கினவனை என்ன பண்றது? நடக்க விடுறது. இது என்னது? ப்ராக்ரஸ். இப்ப நான் ப்ராக்ரஸ் ஆகும்போது அவரும் என்ன ஆயிட்டு இருப்பாரு? சொல்லுங்களேன், புரியுதா நான் சொல்றது? யாரா நிக்க வச்சு சொன்னா நல்லா இருக்கும், ஆனா வேணாம். என்ன நான் நடக்கிறேன், ஆனா அவரை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்ப அவரை நான் என்னால பிடிக்கவே முடியாது. ஏன்னா when I am going ahead, he is also going ahead. புரியுதா? இப்ப ஆண்டவர் நம்ம சொல்றாரு, இப்ப நான் உனக்கு progress தரல, இப்ப நான் உனக்கு முன்னேற்றம் தரல, இங்க இருக்கிறவனை தூக்கின்னு போய் என்ன பண்ணிடுறேன்? அவருக்கு ஈக்குவலா விட்டுறேன். இப்ப ஒண்ணா நடங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இதை எதிர்பாருங்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். Take it as a prophetical word. உன்னோடு கூட வியாபாரத்தை ஆரம்பிச்சவங்க உன்னை காட்டிலும் பல மடங்கு முன்னால இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, I am going to restore your business. நீ அவர்களுக்கு ஈடாக உங்க காம்படிட்டர்ஸ்க்கு ஈடாக கர்த்தர் உங்களை கொண்டு செல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூட கல்யாணம் ஆச்சு, அவருக்கு 2 குழந்தை பிறந்துருச்சு, ஆனா எனக்கு என்னவே இல்லை, ஒரு குழந்தை கூட இல்ல.
இன்னைக்கு அவங்களுக்கு 2 குழந்தையோட சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா நானும் ஜெபிக்கிறேன், நானும் தெய்வ சமூகத்துல காத்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் எனக்கு பிள்ளையே பிறக்கல. கவலைப்படாதீங்க. எப்படி ரெஸ்டோர் பண்ணுவார் நினைக்கிறீங்க? ரெட்ட பிள்ளைய கர்த்தர் தந்து ரெஸ்டோர் பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி ஆகிலும் கர்த்தர் அதை செய்வார். ஆமென். பட்சித்து போட்ட வருஷங்களின் பலன். God is going to restore your time. God is going. உலகத்துல சொல்லுவாங்க, அது உண்மையும் தான், நேரத்தை இழந்தா வாங்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தமா சொல்றாரு, உன் நேரத்தை, நீ இழந்த வருஷங்களின் பலனை நான் உனக்கு திரும்ப தருவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க சிஸ்டர், இத்தனை வருஷம் வீணா போச்சு நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கிற, இன்றைக்கு தேசத்துக்காக, ஊழியர்களுக்காக, பட்டணங்களுக்காக ஜெபித்த உங்க வாழ்க்கையில ஒரு திரும்ப தருதலை கர்த்தர் கொண்டு வருவார். நீ திருப்பிக் கொள்ளுவாய். நீ இழந்த வருஷங்களின் பலன் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் திருப்பப்படுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. ஆமென். இல்ல, உன் வயது திரும்ப திரும்ப, அதான் ரெஸ்டோரேஷன். திரும்ப சொல்லுங்க, திரும்ப. வயசானவங்க சொல்லுங்க, பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டதே 60 வயசு தான், 30 வயசுல ரட்சிக்கப்பட்டிருந்தா என்ன ஆயிருப்பான்? கவலைப்படாதீங்க. 60 வயசுல ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உனக்கு இளமையை, உனக்கு பலத்தை திரும்ப தருவார். 30 வயசுல ஓடின வேகத்தை கர்த்தர் இன்றைக்கு தருவார். You are going to be his witness in this age. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை உங்க மனசுல இருக்கலாம், இவன் சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா இதெல்லாம் நடக்கிறதா, இதெல்லாம் ஆகுமா? இல்ல, விசுவாசிங்க. உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நான் பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லி நான் போயிடுவேன். நிச்சயம் கர்த்தர் அதை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. God is going to restore your time. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். Not only time, he is also able to restore your things. உன் பொருட்களை, நீ இழந்தவைகளை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். வேதத்தில் இருக்குது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். ஒருத்தன் இரவலா கோடாரியை வாங்கிட்டு போனானா, போயிட்டு மரத்தை வெட்டுறான். நம்ம சம்பவம் தெரிஞ்ச விஷயம் தானே, அதனால வசனத்தை வாசிக்க நேரம் இருந்தாலும் அப்படி உங்களுக்கு கதையா சொல்லிட்டு போயிடுறேன். வெட்டுறான். கோடாரியின் முனை, கோடாரி, ஆக்ஸ் ஹெட், அந்த இரும்பு பகுதி, அது என்ன ஆயிருச்சு? தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அவன் கதறான், ஐயோ ஆண்டவனே, நான் இதை என்ன எப்படி வாங்கியிருக்கிறேன்? இரவலா வாங்கியிருக்கிறேன். இது நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது, இது என்னது கிடையாது. இரவலா வாங்கியிருக்கிறேன். Now I have lost my thing. Now I have lost my access. என் கையில இருந்த பொருளை நான் இழந்துட்டேன். என் முன்னேற்றத்துக்கு உதவியா இருந்ததை நான் இழந்துட்டேன். என் பிசினஸுக்கு உதவியா இருந்ததை நான் இழந்துட்டேன். ஏதோ எனக்கு லாபமா இருந்ததை நான் இழந்துட்டேன். இப்ப அது முழுகி இருக்குது. என்னாச்சு? இரும்பை மிதக்க செய்தார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முழுகி போனதெல்லாம் மிதக்கும். சத்தமா தான் சொல்லுங்க, முழுகி போனதெல்லாம். ஆமா பாஸ்டர், 20 சவரம் பேங்க் லோன் வச்சேன், அது முழுகி போச்சு. இயேசுவின் நாமத்தினால அது மிதப்பதாக. Let it come above and you are going to take it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அதை திருப்பிக் கொள்ள பலனை தருவாராக. அதை திருப்பிக் கொள்ள ஞானத்தை தருவாராக. அதை திருப்பிக் கொள்ள அபிஷேகத்தை தருவாராக. அல்லேலூயா. அது எப்படி ஜீபுமா மாதிரிலாம் வந்துடாது, புரியுதுங்களா? அதை திருப்ப தேவையான ஞானம், அதை திருப்ப தேவையான கடின உழைப்பு, அதை திருப்ப ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறார். அப்படிதான் இருக்கு. அந்த பலனை தருவார். எதை இழந்தீங்களோ, எதை மீட்க முடியலையோ, எதை முழுகி போச்சோ, அதை திருப்ப கர்த்தர் இன்றைக்கு புது அபிஷேகம், புது பலனை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, தேவ பிள்ளைகளாக நாம் சொல்லுங்க, நாம் எதையும் இழப்பது இல்லை, எல்லாவற்றையும் திரும்ப தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். He is going to restore all my things. அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம இந்த உலக பொருளுக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. உண்மைதானே? யாராச்சும் நம்மளை ஏமாத்துறாங்கன்னா நல்லா இருக்கட்டும்,
நல்லா இருக்கட்டும். நமக்கு சொத்து சுகம் நிச்சயம் ஆண்டவர் தான். ஆனா அதே நேரத்தில் நாம அவருக்காக வைராக்கியமா இருக்கிற நேரத்தில் அவர் நமக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர். என்ன நம்பி வந்த என் பிள்ளைக்கு நானே சொத்து நானே சுகம் இருக்கிற என் பிள்ளைக்கு அவனுக்கு உரியதை அவளுக்கு உரியதை நான் தராம இருக்க போறது இல்லை. அல்லேலூயா. சொந்த குமாரனாகிய இயேசுவையே நமக்கு தந்தவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறதுலயே ஹையஸ்ட் கிரேட்டஸ்ட் பெனிஃபிட் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரையே தந்தவர். இந்த உலகத்துல நமக்கு தேவையான நன்மைகளை தராம இருப்பாரா? அதை திரும்ப தருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். அப்ப முதல்ல என்ன திருப்பி தருவாரு? is going to restore the years, time and years. இரண்டாவது is going to restore the things. எதை நீங்க எழுந்தீங்கன்னு எனக்கு தெரியல. எந்த பொருளை? ஒருவேளை வீட்டை எழுந்திருக்கலாம், யாரோ உங்க வீட்டை அபகரிச்சு வாங்கியிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில பிசினஸ்ல போட்டு லாஸ் ஆகி உங்க கம்பெனி எழுந்திருக்கலாம், சொத்து சுகத்தை எழுந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அதை திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். Hallelujah. Believe me my brother, believe me my sister. தேவனுடைய வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். He is going to restore the thing which you have lost. நீ துளைத்த, நீ பறிகொடுத்த, நீ இழந்த நன்மைகளை அவர் உனக்கு திரும்ப தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம அதுக்கு பின்னால ஓடுறது இல்லை. நாம் தேவனையும் தேவ ராஜ்யத்தையும் தேடுகிறவர்கள். ஆனா when you seek the Lord and his kingdom, தேவனையும் அவர் ராஜ்யத்தையும் நீங்க தேட தேட இவைகள் எல்லாம் கர்த்தர் கூட கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது எதை பைபிள்ல நம்ம பார்க்கிறோம்? எதை ஆண்டவர் ரெஸ்டோர் பண்றாரு? He is going to restore the opportunities. தருணங்கள், வாய்ப்புகள். தருணங்களையும் வாய்ப்புகளையும் கர்த்தர் திரும்ப தர வல்லவராயிருக்கிறார். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுங்க, மிஸ் பண்ணிட்டேங்க. ஒரு நல்ல வரன் வந்ததுங்க, மிஸ் பண்ணிட்டேங்க. ஒரு நல்ல வேலை கிடைச்சதுங்க, மிஸ் பண்ணிட்டேங்க. நிறைய நேரம் நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? you miss the opportunities. நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுகிற தருணங்கள், அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுகிற வாய்ப்புகளை ஒருவேளை தவற விட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நீ இழந்த தருணத்தை ஐ வில் ரெஸ்டோர், நான் உனக்கு திரும்ப தருவேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாமா? யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க வேணாம், நமக்கு இதுக்கும் நேரம் இல்லை. பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா ஒருத்தர் படுத்துட்டு இருக்கிறார். எத்தனை வருஷம் சொல்லுங்களேன் சத்தமா தான்? 38 years. இயேசுவுக்கு எத்தனை வயசு? அந்த சூழ்நிலையில என்ன வயசா இருக்கும்? 33 வயசுல இறந்தாரு. அப்பனா ஒரு 31, 32, 33க்கு உள்ள. அப்ப இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே இவர் எங்க இருக்கிறாரு? யோசிச்சு பாத்தீங்களா? இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால இருந்து இவர் பெதஸ்தா குளத்துல படுத்துட்டு இருக்காரு. ஏன்னா எப்போவாச்சும் என்ன ஆகுமா? குளம் கலங்கும். அப்ப யாரு முதல்ல போய் விழுறானோ அவனுக்கு என்ன பண்ணிடும்? சுகம் கிடைச்சிடும். இங்க இந்த நபர் 5ஆம் வசனம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா சொல்றாரு, அதை மட்டும் வாசிச்சிருங்க. யோவான் 5:5 வாசிச்சிருங்க பாப்பா. யாரா சத்தமா? ஆமா, அவர் குழந்தையில இருந்தே பார்த்திருப்பார் போல இருக்கு இவனை. ஏன்னா எருசலேமுக்கு அடிக்கடி வந்து போவார்ல ஆண்டவர். நான் சின்ன வயசுல இருக்கும் போதே நீ படுத்துட்டு கிடக்குற, இன்னமும் படுத்துட்டு கிடக்குறியா அப்படின்னு வெகு காலமா அவன் படுத்து கிடக்கிறதை கண்டு, ஆமா, do you want to get healed? நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்றார். அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. எங்க பாருங்க, அவன் என்ன பதில் சொல்லணும்? அவன் சொஸ்தமாகறன்னு சொல்லணும், விரும்புறான்னு சொல்லணும். அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது, ஆமா, எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுங்க. I have missed a lot of opportunities. என் கண்ணுக்கு முன்னால குளம் கலங்குச்சு. அவனுக்கு அவங்க மாமா தூயின் போய் விட்டாரு, இவனுக்கு இவங்க தம்பி தூயின் போய் விட்டுட்டான், அவனுக்கு அவங்க பெரியப்பா தூயின் போய் விட்டுட்டான். ஆனா எனக்கு தூயின் போய் விடுறதுக்கு என் கண்ணு முன்னால பார்த்தேன் வாய்ப்புகளை, என் கண்ணு முன்னால பார்த்தேன் தருணங்களை, என் கண்ணு முன்னால குளம். 38 வருஷம் எத்தனை முறை பார்த்திருப்பான் யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை அது நடக்காம இருந்தா அந்த நம்பிக்கை அவங்களை விட்டு போயிட்டு இருக்கும். அப்போ many times it could have happened,
புரியுதுங்களா? பல முறை குளம் கலங்கி இருக்கும், பலர் அதுக்குள்ள விழுந்து குதிச்சு என்ன இருக்கிறாங்க, சுகமா இருக்கிறாங்க. ஆனா இவன் சொல்றான், நான் 38 வருஷமா காத்திருக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை? ஐ டோன்ட் ஹேவ் a men to help me. எனக்கு உதவி செய்ய ஒரு நபர் இல்லை. அதுதான் இருக்கு. வாசிங்க பாப்போம், வாசிங்க வாசிங்க. என்ன குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு. So I have missed many opportunities. I have missed many seasons. எத்தனையோ தருணங்களை, எத்தனையோ வாய்ப்புகளை, எத்தனையோ கிடைக்க வேண்டிய நன்மைகளை என் கண்ணுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டேன், தவற விட்டுட்டேன். I have missed many opportunities. வேதனையில படுத்துட்டு கிடக்குறான். 38 வருஷமா பலர் எனக்கு முன்னால சுகமாயி போயிருக்கிறாங்க, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே, எனக்கு இந்த தருணம் கிடைக்கலையே. இன்னைக்கு என்ன பலர் அந்த நிலைமையில இருக்கலாம். எத்தனையோ தருணத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே. ஆனா when Jesus has come, your opportunity has come back. Hallelujah. இயேசு வந்த பொழுது உன் சீசனும் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. சீசனுக்காக காத்திருக்கிறவர்கள் ஆண்டவர், அவர் வந்தாலே சீசன் ஆரம்பிச்சிரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். விதைக்கிறதுக்கு மழை வரணுங்க. இப்போ வெயில் காலம் வந்துருச்சு, இன்னும் 3 மாசம் கழிச்சு மழை வரும், மழை வந்தாதான் நம்ம விதைக்க முடியும் அப்படி இல்ல. இயேசு வந்தா உன் விதைப்பின் காலம் வந்துருச்சு, உன் அறுவடையின் காலம் வந்துருச்சு. இங்க இயேசு வந்து குளம் கலங்குற வரை காத்திருக்க வேண்டியதில்லை, உடனே அற்புதம். அவன் இழந்த அத்தனை தருணங்களை இயேசு அன்றைக்கு அவனுக்கு திரும்ப கொடுத்தார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு நீங்கள் இழந்த தருணங்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா. God is going to give you, restore you the opportunities which you have missed. தெரிந்தோ தெரியாமலோ, by misuse by abuse இழந்திருக்கலாம். நிறைய நேரம் மிஸ்யூஸ் பண்ணி எழுந்திருக்கிறோம், கரெக்டா? அபியூஸ் பண்ணி எழுந்திருக்கிறோம். நிறைய நேரம் கேர்லெஸ்ல எழுந்திருக்கிறோம். பாஸ்டர் சொல்லியிருப்பார், இந்த 3 நாள் கூட்டத்துக்கு வாங்க, இந்த 3 நாள் கூட்டம் ஆசீர்வாதமா இருந்திருக்கும். எங்க 3 நாள் கூட்டம் போறதுன்னு கேர்லெஸ்ஸா கூட்டத்துக்கு வராம அந்த 3 நாள் கூட்டத்துல பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிருப்பீங்க, இழந்திருப்பீங்க. By careless, by abuse, or sometimes by misuse, by நெக்லிஜென்ஸ். ஆனா திரும்பவும் ஆண்டவர்கிட்ட வந்துட்டா, திரும்பவும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லப்பா, 38 வருஷமா இருக்கிறேன், ஒரு நபர் எனக்கு இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்துட்டேன்ல, நீ இழந்த தருணம் உனக்கு திரும்ப வந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இழந்த தருணங்களை, the godly moments, the golden opportunities which you have lost for years and years, he is going to restore you in the name of Jesus. Hallelujah. இன்றைக்கு அதை உங்களுக்கு திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். நேரம் முடிஞ்சிருச்சுன்னா 5 நிமிஷம் தான் இருக்குது. Hallelujah. சரி, அடுத்தது, God is going to restore you the people, men. வாசிக்கலாமா? யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். யோபு இழந்த எல்லாவற்றையும், இழந்த மனிதர்கள், பிள்ளைகளெல்லாம் இழந்தான், இரட்டத்தனையா கர்த்தர் திரும்ப தந்தார். ஆடு மாடுகளை இழந்த அத்தனையும். 42:10 வாசிச்சிருவோமா? வாசிச்சிருங்க. அது முன்னால வாசன். அவன் யோபு தன் சகோதரர்களுக்காக, ஆமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபித்தாதான் சிறையிருப்பு மாறும். அது ஒரு கண்டிஷன், அது இருக்குது. அது ஒரு கண்டிஷன் ஆல்வேஸ். நம்ம அதையும் பேச போறோம், நேரம் இருந்தா அதையும் பேசுவோம். ஜெபித்தாதான் சிறையிருப்பு மாறும், சும்மாவே மாறும் சொல்லிட்டாரு மாறும் அப்படிலாம் இல்ல. if you pray God will restore you. ரெஸ்டோரேஷனுக்கு முக்கியம் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். சரியா? அப்ப யோபு ஜெபிக்கிறான், தனக்காக மாத்திரம், தன் சகோதரர்களுக்காக, சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும்போது என்னாச்சு பாருங்க. வாசிங்க வாசிங்க. அவன் சிறையிருப்பை மாற்றினார், முந்தி இருந்த எல்லாற்ற பாட்டிலும் டபுள் போர்ஷன், இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்திருந்தாள். பிள்ளைகள் இழந்து ஒரே நாள் எல்லாத்தையும் இழந்தான், திரும்ப கொடுத்துட்டார் ஆண்டவர், திரும்ப கொடுத்துட்டார். He has restored it everything twice, doubly. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இழந்ததை சகலத்தையும்
திருப்பிக் கொள்ள பலன் தருவாராக. நான் 4 காரியம் சொன்னேன். என்னென்ன சொன்னேன் ஞாபகம் இருக்குதா? வருஷங்களின் பலனை திரும்ப தருவார், இழந்த பொருட்களை திரும்ப தருவார், இழந்த தருணங்களை திரும்ப தருவார், இழந்த பீப்புள்ஸ் நபர்களை, ஒருவேளை நட்புகளை இழந்திருக்கலாம், ஒருவேளை உறவுகளை இழந்திருக்கலாம், நிச்சயமா ஒருவேளை மரணம் என்கிற பிரிவில் கூட உறவுகளை இழந்திருக்கலாம். ஆனா அதே நபரை கொண்டு அல்ல, ஆனால் அதை காட்டிலும் மேலாக கரிசனை கொள்ளுகிற மற்றவர்களை, அன்பு காட்டுகிற மற்றவர்களை கொண்டு நீ இழந்த அந்த உறவை திரும்ப தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு எதிர்பாருங்க, நிச்சயம் அவர் உங்களுக்கு திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். திருப்பி கொள்ளுவதற்கு தேவன் திரும்ப தரேன்னு சொல்லிட்டாரு. அதை திரும்பி கொள்ளுவதற்கு நாம என்ன செய்யணும்? ஒரு 4 காரியம் இருக்குது. நான் 2 மாத்திரம் இன்னைக்கு நான் உங்களுக்கு வேகமா சொல்றேன். அதுல ஒன்று, we have to pray for the restoration. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? திரும்பி கொள்ளுவதற்கு நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதுக்கு தான் நீங்க ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஜெப கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு தான் அவர் திரும்ப தருவார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்திருக்கலாம், வரல. ஆனா உங்களை ஏன் தெரியுமா கூட்டு வந்திருக்கிறாரு? உங்களுக்கு திரும்ப தர கர்த்தர் உங்கள் மேல் நினைவு கொண்டு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. 34ஆம் சங்கீதம், 34ஆம் சங்கீதம் 17வது வசனம். 34:10. நீதிமான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நான் நீதிமான்னு சொல்றாங்களோ? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கொஞ்சம் பேருக்கு சந்தேகமா என்ன? நான் நீதிமான் சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது 3 காரியம் நடக்குதுங்க. என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ, என்னைக்கு இயேசுவை இருதயத்துல விசுவாசிச்சு வாயில அறிக்கையிட்டனோ, அந்த நிமிஷமே ஒரு 3 காரியம் நடக்குது. இது 3 பேக்கேஜ். இந்த காம்போன்றாங்கல்ல இப்பலாம், அந்த மாதிரி இது காம்போ. சால்வேஷனுடைய the combo set of salvation, ரட்சிப்பினுடைய காம்போ இது. என்ன தெரியுமா? முதல்ல இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு என்ன பண்ணிடுறேன்? வந்துடுறேன். எப்போ? இயேசுதான் தெய்வம் அப்படின்னு இருதயத்துல விசுவாசிச்சு வாயில அறிக்கையிட்டேன்ல, ரட்சிக்கப்பட்டேன்ல, அந்த நிமிஷத்துல எனக்கு கிடைச்ச முதல் விஷயம் என்னது? இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்க வந்துட்டேன்? சத்தமா தான் சொல்லுங்களேன். வெளிச்சத்தின் ஒளியின் ராஜ்யத்துக்கு வந்தாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒருவேளை யாராச்சும் இன்னும் ரட்சிக்கப்படாம இருளுக்குள்ளே இருந்தீங்கன்னா இயேசு நாமத்தில் இன்னைக்கு வந்துருங்க. அல்லேலூயா. இது ஃபர்ஸ்ட். 2வது நடக்கிறது என்ன தெரியுமா? அநீதிமானா இருந்த, சாபத்துக்குள்ள இருந்த, பாவத்துல இருந்த என்ன கர்த்தர் நீதிமானாய் மாத்திடுறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது 2வது ஆஃபர். இது காம்போ. இது அந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். என்னது? நான் பாவியா இருந்தேன், அநியாயக்காரனா இருந்தேன், துரோகியா இருந்தேன், துர்குணத்துல இருந்தேன், உளையான சேட்டுல இருந்தேன். ஆனா அந்த நிமிஷத்திலேயே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நீதிமானாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. இது என்னுடைய செயலால அல்ல, அவருடைய செயல். ஆமென். because of his righteousness I have made righteous. இதுக்கு பேர் தான் தியாலஜி சொல்லுவாங்க imputed righteousness. புகுத்தப்பட்ட நீதிமான், நீதி. ஆமா, imputed. நான் இல்ல, ஆனா என்னைக்கு இயேசுவை நம்பறனோ, விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டனோ, என்ன வாங்கிட்டாரு? சத்தமா தான் சொல்லுங்களேன். நீதிமானாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. இது 2வது காம்போ ஆஃபர். 3வது என்ன தெரியுமா? என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கு எனக்கு யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும். ஜோவே லைஃப். சொல்லுங்க ஜோவே. சத்தமா. அந்த வாழ்க்கைக்கு பரிபூரண ஜீவனுக்கு கிரீக்ல என்னது? ஜோவே. லிவிங் a life that God kind of life. தேவனை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. குறைவற்ற ஒரு வாழ்க்கை, தேவையற்ற ஒரு வாழ்க்கை. ஆமென். நிறைய நேரம் நம்ம பொதுவா அதை நீடித்த வாழ்க்கையில நிறுத்திடுறோம். abundant life. நானோ ஜீவன் உண்டா இருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அந்த பரிபூரணத்தை நம்ம லாங் லாஸ்டிங் லைஃபுக்கு மட்டும் நிறுத்திடுறோம். நரகத்திலையும் இருக்குது அது. கரெக்டா? முடிவில்லாத வாழ்க்கை. புரியுதா? ஆண்டவர் அதை மட்டும் மீன் பண்ணல, தேவனை போலவே ஆசீர்வாதமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு எப்படவா கிடைக்குது? காம்போ ஆஃபரா கிடைச்சிருக்கு. ரட்சிக்கப்பட்டவங்களாம் இந்த ஆஃபரை வச்சிருக்கீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்னது? இருளின் ராஜ்யத்திலிருந்து
நீதிமான் ஆகிட்டான். மூணாவது குறைவற்ற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அததான் இங்க சொல்றாரு, நீதிமான் கூப்பிடும் பொழுது. இப்ப நீதிமான்லாம் நம்ம விசுவாசத்தோட சொல்ல, நம்ம கூப்பிட்டா கர்த்தர் என்ன பண்றாரா? கேட்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. நீதிமான் ஜெபிச்சாலே, நாம கூப்பிட்டாலே கர்த்தர் கேட்டு அப்புறம் என்ன பண்ணிருக்கு? அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். அல்லேலூயா. He will rescue you from all your troubles and afflictions. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு கர்த்தரை கூப்பிட்ட உங்களுக்கு நிச்சயம் ஒரு விடுதலை. ஆமென். அதிலே 19ஆம் வசனம் வாசி பாருங்களேன். நீதிமானுக்கு வரும் துன்பம் என்ன பாஸ்டர்? அநியாயக்காரனுக்கு தானே துன்பம் வரணும். அவன் பாவி, அவன் அனுபவிக்கலாம், நான் ஏன் அனுபவிக்கணும்? அவன் ஆண்டவரையே நம்பாம இருக்கிறான், அவனுக்கு பிரச்சனை வரலாம். நான் ஆண்டவரையே நம்பி இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை வரலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆனா இங்க சங்கீதக்காரன் போட்டிருக்காரு என்னவா? நீதிமானுக்கு வரும் துன்பம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய துன்பம் உங்களுக்கு லிஸ்ட்ல இருக்குது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். ஆனா நமக்கு இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அடுத்த பகுதி தான். என்ன வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. From all his afflictions. ஒன்னு ரெண்டு இல்ல, எல்லாவற்றிலும். சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றிலும். அல்லேலூயா. நாம ஜெபிக்கும் பொழுது மாற்றங்கள் நடக்கும். அவர் ஜெபித்த பொழுது அவர் முகரூபம் மாறிற்று. நீங்க ஜெபிச்சா உங்க வீட்டு சூழ்நிலை மாறும். நீங்க ஜெபிச்சா உங்க ஆபீஸ்ல இருக்கிற சூழ்நிலை மாறும். நீங்க ஜெபிச்சா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபிக்காம மாற்றம் வரவே வராது. ரெஸ்டோரேஷன் வரணும்னா you have to pray. You must pray. பிரேயருக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லட்டுமா? பிரேயருக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லட்டுமா? கேக்குறீங்களா? பிரேயர் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரேயருக்கு ஷார்ட்கட்லாம் கிடையவே கிடையாது. பிரேயர் தான், பிரேயர் தான். இயேசுவே ஜெபம் பண்ணாரு. அல்லேலூயா. இயேசுவே ஜெபம் பண்ணாரு. அப்ப நமக்கு ஜெபத்துக்கு இன்னைக்கு நிறைய பேர் ஜெபத்துக்கு ஷார்ட்கட் கேக்குறாங்க. என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு காசு அனுப்பிச்சிடுறேன், நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் நடக்காது. இதையே வேணாம். நம்ம கொஞ்சம் பேர் வியாபாரமா பண்றோம், அதெல்லாம் வேணாம், இதெல்லாம் நடக்காது. எனக்கு நான் தான் ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க ஊழியக்காரங்க உங்களுக்கு ஜெபிப்பாங்க. ஆமென். ஆனா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஜெபத்துல இருக்கணும். பாஸ்டர் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். பாஸ்டர் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எல்லாத்துக்கும் 3 நாள் உபவாசம் பண்ணாருன்னா அப்புறம் அவர் என்ன ஆகுறது? சொல்லுங்களேன். நம்ம வாய்க்குசாம சொல்லிட்டு போயிடும். எனக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். உனக்கு பாரம் வரணுமா இல்ல அவருக்கு பாரம் வரணுமா? சொல்லுங்களேன். இதுல வேற நடக்கலனா எனக்காக பாஸ்டர் பாரப்பட்டு ஜெபம் பண்றதுதான் அவர் மேலேயே பழிய போட்டுருது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஜெபிச்சா என் சத்தத்தை கேட்டு எனக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் ஜெபிக்க தருணங்களை தருவாரு, ஜெபிக்க கட்டு தருவாரு, ஜெபிக்க வாய்ப்புகள் இருக்கும், அதெல்லாம் நடக்கும். ஆனா ஏன் வயித்து பசிக்கு நான் தான் என்ன பண்ணணும்? சத்தமா தான் சொல்லுங்க, சாப்பிடணும். அல்லேலூயா. நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமென். அப்ப திருப்பிக் கொள்வதற்கு ஒரு வழி என்னது? ஜெபம் என்கிற வழி. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஏரோது, நமக்கு நேரம் இல்லை, நான் சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டே போயிடுறேன். ஏரோது யாக்கோபை பிடிச்சி சிறையில வச்சுட்டான். சபை மக்கள் நினைச்சாங்க அதெல்லாம் பரவாயில்ல போலுது, ஒண்ணு கண்டுக்காம ரொம்ப பெருசா யோசிக்காம விட்டுட்டாங்க. யாக்கோபை என்ன பண்ணிட்டான்? இது யூதர்களுக்கு பிரியமா இருக்குதுன்னு நினைச்சு அடுத்தது யாரை பிடிச்சிட்டான்? பேதுருவை பிடிச்சிட்டான். இப்ப வாச்சு சபை ஜனங்க முழிச்சுக்கிட்டாங்க. இனியா அமைதலா இருந்தா விடுதலை வராதுன்னு சொல்லி ஊக்கமா என்ன பண்ணிட்டாங்க சபை. ஒருவேளை சபை ஜெபிக்கலன்னா பேதுருவா என்ன பண்ணிருப்பாரு? போயிருப்பாரு. அடுத்து யாரை பிடிச்சிருப்பான்? யோவானை பிடிச்சிருப்பான். ஏன்னா இவங்க 3 பேரும் முக்கியம் அவனுக்கு தெரியும், பிசாசுக்கு நல்லா தெரியும், ஏன்னா இயேசுவோட கூட இருந்தவங்க. அப்ப ஜெபிச்சா ஒரு ரிப்பீட்டட் ப்ராப்ளம் ஸ்டாப் ஆகும். பல நேரம் நம்ம குடும்பங்கள்ல ஒரு காரியம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதா, ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதா, பிசாசு நாம ஜெபிக்காத வர அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஜெபம் தான் அதற்கு தடை கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சபையார் ஜெபித்தார்கள். யாக்கோபோட முடிஞ்சிருச்சு, பேதுரு தப்புவிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஒருவேளை யாக்கோபுக்கே ஜெபிச்சிருந்தாங்கன்னா யாக்கோபும் சிறைச்சேதம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. விழித்துக் கொள்ளுங்கள். ஜெபித்தால் we
can restore the things. We can restore the blessing of God. Amen. முக்கியமான அடுத்த வருது, நம்ம வாழ்க்கையில நாம் நம்முடைய காரியங்களை திருப்பிக் கொள்ள வேண்டுமேனா we must engage the prophetical word. தீர்க்க தரிசன வார்த்தையை நம் வாழ்க்கையில அனுமதிக்க பழக வேண்டும். நான் இதை மட்டும் கொஞ்சம் வலியுறுத்தி நான் சொல்லி உங்களோடு கூட ஜெபிக்க ஆரம்பிக்கப்படுறேன். சொல்லுங்க, தீர்க்க தரிசன வார்த்தை. ஆமேன். நான் சொல்ற தீர்க்க தரிசன வார்த்தைன்னு சொல்லும் போது தலைவலி, வயிற்று வலி, யாரங்கே அதெல்லாம் இல்ல, வேத வசனம். சொல்லுங்க, வேத, சத்தமா சொல்லுங்க, என்னதுங்க? இந்த வசனத்துக்கு வெளியில ஒரு தீர்க்க தரிசனம் கிடையாதுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு வெளியில ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தா அது பொய், அது புரட்டு. வேத வசனத்தை உங்க வாழ்க்கையில பேசுற ஊழியர்களை யூ ஹாவ் டு எங்கேஜ். ஆமென். உங்க வாழ்க்கையில வசனத்தை பேசுகிறவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில திருப்ப வேண்டியதை திருப்பி கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு சில வசனங்களை வாசிச்சிடலாம். ஏசாயா 42 அதிகாரம். இதுவரை நான் சொன்னது உங்களுக்கு புரியலனாலும் இதை மாத்திரம் கொஞ்சம் நல்லா கவனமா கவனிங்க. I'm going to finish. ஏசாயா 42:22. ஏசாயா 42 அதிகாரம் 22 வசனம். முடிஞ்சா சேர்ந்தே வாசிக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து வாசிடலாம். இந்த ஜனமும் கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, அடுத்ததான் முக்கியம், நான் அதுக்கு தான் எம்பசைஸ் பண்ண போறேன். தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். இவங்க வாழ்க்கையில ஏன் தெரியுமா சிறையிருப்பு? ஏன் தெரியுமா கெபில வாழ்ந்துட்டு இருக்கிறான்? ஏன் தெரியுமா இவங்க அடைப்பட்டு சூறையாடப்பட்டிருக்கிறாங்க? இவங்களை பார்த்து விட்டுவிடு, ரிலீஸ் தம் அப்படின்னு சொல்றதுக்காக ஆளு இல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில விட்டு விடுன்னு சொல்றதுக்கு அருமையான 2 ஊழியரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு இடமா கிடையாது, இங்கே அங்கேயும் சுத்திக்கிட்டு அவங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி விட்டு விடுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆளு இல்ல. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நான் சிறைப்பட்டு இருக்கும் பொழுது, நான் கெபியில் இருக்கும் பொழுது, என்ன என்கிட்ட வந்து என்ன ரிலீஸ் பண்ற ஒரு ஆள் எனக்கு வேணும். ஒரு அபிஷேகம் உள்ள நபர் வேணும். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை எனக்கு வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனைனா தேவ ஊழியர் இடத்துல போய் சொல்ல பழகணும். நிறைய பேருக்கு நான் சொன்னா என்ன நினைச்சுப்பாங்க, என் பெருமை, ஈகோக்கெல்லாம் எங்க இடமே இல்லை. அவங்க விட்டு விடுன்னு சொன்னாதான் பிசாசு விடுவான். என்னங்க, ஒருத்தர் தான் ஆமென் சொல்றாரு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தேவ ஊழியர்கள் கிட்ட அந்த அபிஷேகம் இருக்குது. அவங்க விட்டு விடுன்னு சொன்னாதான் அந்த பிரச்சனை வந்து நீங்க என்ன ஆக முடியும்? நானே பார்த்துப்பேன், நானே செஞ்சுப்பேன். இல்ல 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 இல்ல. God has put them in that position. தேவ ஊழியர்களை உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாய் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தப்புவிப்பார் இல்லாமல், அப்புறம் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில விட்டு விடுன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அருமையான 2 தேவதாசர்களை வைத்திருக்கிறாரு. அவங்க விட்டு விடுன்னு ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில சத்ருவின் கரம் அகலும். அல்லேலூயா. You will get the blessing of God. ஆமென். So you must engage the prophetical word. தேவ தாசர்களுடைய வாயிலிருந்து வருகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள், வல்லமையான வசனம் நிறைந்த ஜெப வார்த்தைகளை நீங்க பொக்கிஷமா ஏற்றுக்கொள்ள பழகணும். அதுதான் ரெஸ்டோரேஷனை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திரும்ப அந்த கடைசி பகுதியை சேர்ந்து வாசிப்பாமா? வாசிக்கலாமா? ஏசாயா 42:22 கடைசி பகுதி என்னது? தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல். தப்புவிப்பார் இருந்திருந்தா கொள்ளையாயிருக்க மாட்டாங்க. விட்டு விடுன்னு சொல்றவங்க இருந்திருந்தா சூறையாயிருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் இவர்களை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஓசியா 12 அதிகாரம் 13 வசனம். ஓசியா 12:13. இங்க என்ன பட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட
அடிமைத்தனத்திலிருந்து ஒரு தேசம் புறப்படணும்னா ஒரு தீர்க்கதரிசி எழும்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து நீங்க வெளியில வரணும்னா ஒரு தீர்க்கதரிசி உங்க வாழ்க்கையில பேசணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கடன் மாறணும்னா எத்தனை ஓவர் டைம் பார்த்தாலும் மாறாதுங்க. I tell you, எத்தனை எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்த்தாலும் மாறவே மாறாது. Let there be a prophetical word in your life. உங்க வாழ்க்கையில ஒரு தீர்க்கதரிசி பேசட்டும், ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வரட்டும். அது உன் கடனை மாற்றும், அது உன் வறுமையை மாற்றும், அது உங்கள் வியாதியை மாற்றும். Let the prophetical voice come into your life. உங்கள் வாழ்க்கையில ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வருவதாக. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இடம் கொடுக்கிறது இல்லை, நிறைய பேர் அதை எதிர்பார்க்கறதில்ல. அவர் என்ன பேசுறது அப்படின்லாம் நீங்க இல்ல, நான் உங்களை பத்தி சொல்ல, பொதுவா வெளில நடக்குது, புரியுதுங்களா? ஆனா தீர்க்க தரிசன வார்த்தை வந்தாதான் விடுதலை. திரும்ப அந்த பகுதியை வாசிக்கலாமா? வாசிப்போமா? கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து, அடுத்த பகுதி ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணா போடுங்க. என்ன வாசிங்க? தீர்க்கதரிசியினால். தீர்க்கதரிசி இல்லைனா சொல்லுங்க. என் வாழ்க்கையில நான் காக்கப்பட்டிருக்கிறேன்னா என் வாழ்க்கையில பேசுகிற தீர்க்கதரிசிகள் உண்டு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க காக்கப்படணும்னா, இதுக்குன்னு நான் சொன்னது தீர்க்கதரிசி நிறைய பேருக்கு அங்க போயிட போறீங்க. உங்க பாஸ்டர் தான் உங்களுக்கு ப்ராஃபிட். ஒரு ஆமென் சொல்லுங்க. வேத வசனத்தை உங்களுக்கு சொல்றவங்க தான். இதை வேற நம்ம கிளியர் பண்ணிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. தீர்க்க தரிசன வார்த்தை வரட்டும். தீர்க்க தரிசியினால் காக்கப்படுவீர்கள். இந்த வாரம் சர்ச்சுக்கு வந்து அந்த தீர்க்க தரிசன வார்த்தை கேட்கும் பொழுது நான் என்ன பண்ணப்படுறேன்? காக்கப்படுறேன், விடுவிக்கப்படுறேன். அல்லேலூயா. இதனால தான் நான் சர்ச்சுக்கு வரணும். நிறைய பேர் சர்ச்சுக்கே வரதில்லை. மாசத்துக்கு ஒரு முறை போகலாம், 3 மாசத்துக்கு ஒரு முறை போகலாம். அதனால தான் அவங்க காக்கப்படுறது இல்லை. பலவித காரியங்கள் அகப்பட்டு இருக்கிறாங்க. தீர்க்க தரிசன வார்த்தை புல்பிட்லேருந்து வரும்பொழுது என்ன ஆகுறீங்க தெரியுமா? நீங்கள் காக்கப்படுகிறீர்கள், நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் தப்புவிக்கப்படுகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தீர்க்கதரிசினால விடுவிக்கப்பட்டான், தீர்க்கதரிசினால காக்கப்பட்டான். அல்லேலூயா. If you want to restore, you must allow the prophetical word in your life. நீங்க திருப்பி கொள்ளணும் உங்க வாழ்க்கையில ஊழியருடைய தீர்க்க தரிசன வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். அதுக்கு தான் பிரசங்க நேரத்தில் ஆர்வமா பைபிளை திறந்து நோட்டை எடுத்து எழுதி, இதெல்லாம் என்ன அர்த்தம்? தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்க என்ன பண்றீங்க? வாங்குறேன், கண்ணை மூடிட்டு எப்படா முடிப்பாரு எப்படா முடிப்பாரு அப்படின்னு இருந்தா முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இந்த எம்மாவூருக்கு போன சீஷர்கள் இயேசு அவங்களோட பேசிக்கிட்டே போகும்பொழுது அவங்களுக்கு என்னாச்சான்? இருதயம். சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆமா, நம்ம ஆளுக்கு நிறைய பேருக்கு ஒரு அடி கீழே எரியுது. எது? வயிறு. எப்படா முடிப்பார்? இப்ப வர ஆயிட்டு இருக்க முடியாது. முடிச்சிடறேன். பக்கத்துல பார்த்து கேளுங்க, இருதயம் எரியுதா? ஒரு அடி கீழே எரியுதா? ஒரு அடி கீழே வயிறு சொல்றேங்க. நம்மளாம் எம்மாவூருக்கு போன சீசர்கள் இருதயம் கொழுந்து, தீர்க்க தரிசன வார்த்தை வர வர என்ன ஆகணும்? இருதயம் கொழுந்து விட்டது. நான் கடைசியா வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். எஸ்ரா 6ஆம் அதிகாரம், எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுத்தா வாசிருங்க. அப்படி தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் சகரியாவும், ஆகாயும் சகரியாவும், எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிங்க. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் என்னங்க வாசிங்க? எப்ப கைக்கூடி வந்தது? ஆகாயும் சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்கள் காரியம் கைக்கூடி. இந்த 2 தீர்க்க தரிசனம் இடம் கொடுக்கலன்னா அவங்க காரியம் கைக்கூடி வந்திருக்கும். சொல்லுங்க. இப்ப நீங்க இதை மாத்தி சொல்லணும். பாஸ்டர் ஜாஷுவாவும் பாஸ்டர் எல்டனும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் எங்கள் காரியம் கைகூடி வந்தது. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, என் பையனுக்கு வேலை கிடைச்சது, நான் வீடு கட்டினேன். இவங்க தீர்க்க தரிசனம் சொல்லலைன்னா என்ன ஆகாது? புரியுதா நான் சொல்றது? திரும்ப அந்த பகுதியை வாசிங்க, ஒரு முறை புரிஞ்சு வாசிங்க பார்ப்போம். திரும்பி புரிஞ்சு வாசிங்க. ஆகாயும் சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி.
என் பேங்க்ல நிறைய டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறேன், என் காரியம் கைகூடி வந்துடும் நினைச்சிடாதீங்க. தப்பு கணக்கு போட்டுடாதீங்க, நடக்காது. எனக்கு நிறைய பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, அவரை தெரியும் இவரை தெரியும் இந்த அதிகாரியை தெரியும், நான் முடிச்சிருவேன் நினைக்காதீங்க. காரியம் கைகூடி வராது. ராஜாவே இருந்தாலும், இங்க ராஜா இருக்கிறாரு, ராஜாவோட உதவி இருக்குது, எல்லாம் இருந்தாலும் இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் காரியம் கைகூடி வந்தது. ஒவ்வொரு வாரமும் ஆராதனையில பிரசங்க நேரத்தில் பலிபீடத்திலிருந்து வருகிற தீர்க்க தரிசன வார்த்தை தான் உங்க காரியத்தை கைகூடி வர பண்ணுமே தவிர உங்க பேங்க் பேலன்ஸ் பண்ணாது. உங்களுடைய மற்ற உறவுகளோ மற்ற செல்வாக்கோ அதை ஒரு நாளும் செய்ய போவது இல்லை. என் காரியம் உங்கள் காரியம் கைகூடி வர வேண்டுமே, ஆனா தீர்க்க தரிசன வார்த்தை நம்மை நோக்கி வர வேண்டும். அல்லேலூயா. இயேசுவுக்கே தீர்க்கதரிசன வார்த்தை தேவையா இருந்ததுங்க. அவர் குழந்தையா கொண்டு வந்த பொழுதே சிமியோன் தாத்தா இயேசுவை பார்த்து என்ன பண்றாரு சொல்லுங்க, தீர்க்கதரிசனம் சொன்னார். அடுத்து அண்ணா த ப்ராஃபட்டஸ், முதிர் வயது பாட்டியம்மா அண்ணா என்ன பண்ணாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அடுத்தது யோவான் ஸ்நானகன் என்ன பண்றாரு, இயேசுவுக்கே இந்த பூமியில மனிதனாய் வந்த இயேசுவே அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கணும்னா அவர் வாழ்க்கையில தீர்க்க தரிசன வார்த்தை வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில எனக்கு காரியங்கள் நடக்கணும்னா கைகூடி வரணும்னா I must allow, I must engage the prophetical word of God. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தீர்க்கதரிசன வார்த்தைக்கு இடம் கொடுக்குறீங்களா? தேவ ஊழியர்கள் பேசும்போது இடம் கொடுக்குறீங்களா? அதை கனமா, அதை ரொம்ப முக்கியமா, அதை ரொம்ப பொக்கிஷமா எடுத்து கேர்ஃபுல்லா அதை கேரி பண்றீங்களா? ஏதோ சொல்றாரு, ஏதோ நடக்குது. No, don't take it as easy. That prophetical word will build you. அந்த தீர்க்கதரிசன வார்த்தை உன் காரியங்களை கைகூடி வர பண்ணும், உன் காரியங்களை வாய்க்க பண்ணும். இருக்கிற இடத்துல கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சகலத்தையும் உங்களுக்கு திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை எந்த காரியம் உங்களுக்கு திரும்ப வரணும் எனக்கு தெரியல. அப்படியே முடிஞ்சா எழுந்துருச்சு தெய்வ சமூகத்தில் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் என் கூட பேசி இருக்கிறாரு, நான் இந்த வார்த்தைக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க அதற்கு அடையாளமா உங்கள் கரங்களை அப்படியே பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி, லார்ட் ரெஸ்டோர் மீ ஜீசஸ், ரெஸ்டோர் மீ லார்ட். தகப்பனே இன்றைக்கு எனக்கு திரும்ப தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில எதை இழந்திருக்கிறோம், எதை தவற விட்டிருக்கிறோம், ஒருவேளை வருடங்களின் பலன் தவறி போயிருக்குதா, அல்லது பொருட்கள் இழந்திருக்கிறோமா, தருணங்களை இழந்திருக்கிறீங்களா, நபர்களை இழந்திருக்கிறீங்களா, ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்திருக்கிறீங்களா, உங்கள் ஜெப வாழ்வு இழந்திருக்கிறீங்களா? Whatever it is, this is the day. இன்றைக்கு கர்த்தர் அவைகளை உங்களுக்கு திரும்ப தர வல்லவரா இருக்கிறார். அதற்கு ஜெபிங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே தகப்பனே இன்றைக்கு எங்களுக்கு நேராய் வந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால I command the restoration of Jesus. Thank you Lord. Hallelujah. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே.